இப்போ ப்ரான்ஸ் எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ப்ரான்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LATCHAM'S. இந்த ப்ரான்ஸ் எல்லாம் வந்து மசாலாவில் நனைச்சி போடுறதுக்கு முன்னாடி கத்தியால் லைட்டாக கீறி விட்டுக்கணும். எதனாலனா நம்ம எண்ணெயில் போடும்போது சுருண்டுக்கும் யாரா அப்படியே. அது சுருளாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் லைட்டாக அப்படியே கோடு போட்டுக்கணும். இப்போ அதை கோடு போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவில் நனைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, சும்மா லைட்டாக அப்படி கோடு போட்டால் போதும். ரெண்டு பக்கமும் இப்போ கட் பண்ணுறேன்னா கீறி விட்றோம்ல, நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் கீறுவோம்ல அந்த மாதிரி தான். ரொம்ப கட் பண்ணோன்னா அப்புறம் துண்டு துண்டாக வந்துடும். லைட்டாக இப்படி கீறி விட்டால் போதும், அப்போ சுருண்டுக்காது நம்ம எண்ணெயில் போடும்போது. ஓகேவா? இப்போ நான் ரெண்டு பக்கமும் கீறி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இப்படி கீறி விட்டுட்டோடனே பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நம்ம அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் இந்த மாதிரி கட் கொடுத்தோடனே, இந்த மாதிரி கட் பண்ணி லைட்டாக கொடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே சுருண்டு தானே இருக்கும் யாரா. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்ம எண்ணெயில் போடும்போது சுருளாமல் இருக்கும். இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம், பார்க்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதேமாரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு அளவுக்கு நம்ம அதை கலக்கிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விஸ்கு வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மசாலா நான் காமிச்சல, அதை தண்ணி ஊற்றி கலக்கியிருக்கேன். பஜ்ஜி மாவாட்டம் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அதை நனைச்சி போடுறத காட்டுறேன். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கட்டு ப்ரான் மேலே வந்து லைட்டாக மிளகுத்தூளும் உப்பும் கலந்து அதில் போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விடணும். இப்போ இதை கலந்து கொடுக்குறோம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரானில் உப்பு மிளகு தூவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் மசாலாவில் நனைச்சி போடணும். இந்த மாதிரி அதை மிளகுத்தூள் போட்டு ஊற வச்சிடலாம். உப்பு மிளகுத்தூளும் போட்டிருக்கேன். இது 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம அந்த ப்ரான்ஸை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கோட் பண்ணணும். அதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். அந்த மாவில் ஃபஸ்ட்டு கோட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணோம்ல அதில் நனைக்கணும். இந்த மசாலாவில் நனைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி 3 முட்டையை எடுத்து அடித்து வச்சுருக்கேன். இந்த முட்டையில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த பிரெட் கிராம்ஸ் வச்சுருக்கேன் பாருங்க, இதில் பரட்டி எடுத்து தான் அப்புறம் எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இப்போ இது மேலே லைட்டாக மிளகுத்தூள் தூவிக்கோங்க. அந்த பவுடரில் கார்ன்ஃப்ளவர் மேலே இப்போ நான் அதில் பரட்டி எடுத்துக்கிறேன் இந்த இறாவெல்லாம். அதேமாரி எல்லா இறாவும் பரட்டி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாவில் எடுத்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவில் கோட் பண்ணியாச்சு. இந்த ப்ரான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கோட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல மசாலா, அதில் இப்போ நான் வச்சு நனைச்சி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது முட்டையில் நனைக்கணும். அதுக்கு அடுத்தது தான் லாஸ்ட்டாக இந்த பிரெட் கிராம்ஸில் நனைக்கணும்.
இப்போ நான் மசாலாவில் நனைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரானை. அதுக்கப்புறம் மசாலாவில் நனைச்சதை வந்து முட்டையில் நனைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி முட்டையில் நனைச்சி எடுத்ததும் அதை அப்படியே எடுத்து இந்த பிரெட் கிராம்ஸில் வச்சு கோட் பண்ணிக்கணும். அப்படி அதுமாரி எல்லா ப்ரான்ஸும் அதே மாதிரி தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் டஸ்ட் பண்ணோம்ல, அதை மசாலாவில் சேர்க்குறேன். மசாலாவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முட்டையில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பிரெட் கிராம்ஸில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணணும். இதேமாரியே எல்லா ப்ரானும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ப்ரான்ஸ்லாம் நான் வந்து அந்த மசாலாவில் நனைச்சி அப்புறம் முட்டையிலையும் நனைச்சிட்டு அந்த பிரெட் கிராம்ஸில் வந்து துவைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம அந்த மசாலா எல்லாம் தடவி ஊற வச்சுருந்தோம்ல ஃப்ரிட்ஜில், அந்த ப்ரான்ஸை இப்போ நம்ம வறுக்க போகிறோம். அந்த எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். இதில் 2 தான் நம்ம போட்டு பொரிக்கணும், எல்லாத்தையும் போடக்கூடாது, அதுக்கு இடம் பத்தாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் தீஞ்சிரும். கொஞ்சம் லைட்டாக அடக்கிக்கோங்க அடுப்பை. இது எண்ணெயில் ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். நம்ம அதோட அதை எடுத்துடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சி, அதை எடுத்துடலாம். அடுத்த பேட்ச் போடுறேன். இது பெருசாக இருக்கிறதுனால நான் ஒன்றா போட்டுக்கிறேன். அதில் 2 போட்டோம்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக அது பொரிஞ்சு வராது. நல்லா வேகணும்ல. 30 செகண்ட் நம்ம அதை எண்ணெயில் பொரிச்சா போதும். ரொம்ப வச்சோம்னா கலர் மாறிடும். அப்புறம் இது டைகர் ப்ரான்லே, இது வந்து மெகா சைஸ். இது அதனால் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம மீடியம் சைஸ் கூட வாங்கி செய்யலாம், நல்லாயிருக்கும். நம்ம சுருண்டுக்காதுன்னு சொல்லி கட் பண்ணி விட்டோம், சுருட்டிக்கிச்சு. அது நீட்டாக இருக்கே, வானல் இதாகல போல இருக்கு. இப்போ ப்ரான்ஸ் எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. நான் ஏன் இந்த சப்பாத்தி சுடுற அந்த வயர் கரண்டி மேலே வச்சுருக்கேன்னா, இந்த தட்டிலே வச்சிட்டோன்னா சூட்டில் அப்படியே வேர்த்து அது அப்படியே சாஃப்டாக மாறிடும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால இப்படி வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து பிளேட்டில் வச்சு பரிமாறிட வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கோல்டன் ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இது சாஸ் கூட சாப்பிட்லாம், இல்லை மயோனைஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.